எபிசோட் 39. அந்த சூரியக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் அந்த தீப்தியோட பாடியை ஒரு இடத்துல மேலே வச்சாங்க. நான் தீப்தியை உயிரிழ வைக்க போகிறேன், கூடிய சீக்கிரம் இது நடக்கும், எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுபுறம், சஞ்சீவ், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா அப்படின்னு தியா கேட்டா. என்ன தியா, சொல்லு அப்படின்னு சஞ்சீவ் கேட்க, கெவின் மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை, அவர் உள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. நான் அவர் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்கிறதையும் பார்த்தேன், ஏதோ வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தியா சொன்னான். என்ன தியா சொல்கிற? மாமா எதுக்கு ஃபீல் பண்ண போகிறாரு? அவருக்கு எதுவுமே ஆயிருக்காதுல்ல, சரி வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாவோட கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனான். அங்கே போய் பார்த்தா கதவு பூட்டி இருந்தது. என்ன தியா, கதவு பூட்டி இருக்கு, மாமாவை பார்த்தேன்னு சொன்னியே, மாமா எங்க அப்படின்னு கேட்க, இல்லையே, இந்த ரூம் திறந்து தான் இருந்தது, மாமா உள்ளே இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். சரி விடு, அவர் வெளியில் போயிருப்பார், நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் விளையாடுறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது சஞ்சீவ், நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ தனியாக இங்கே மேலே வரக்கூடாதுன்னு, அதுவும் பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்திருக்க, பாப்பா எவ்வளோ சின்ன பாப்பா, 2 பேருக்கும் அடிபட்டுச்சுன்னா போங்க கீழே போய் விளையாடுங்க அப்படின்னு பாரதி சொன்னான். இல்லைப்பா, நாங்கள் இங்கே பால் எடுக்க வந்தோம், அப்போது நாங்கள் கெவின் மாமாவை அங்கே அப்படின்னு சொல்லவும், என்ன அந்த ரூமில் கெவின் அங்கேயே இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா, கெவின் மாமா அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாராம், தியா பாப்பா சொன்னான். அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம், ஆனால் அந்த ரூம் பூட்டி இருந்தது, எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, அதான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னான். எந்த ரூம் பாப்பா அப்படின்னு கேட்க, மம்மா அந்த ட்ராயிங் ரூமில் தான் மம்மாவை நான் பார்த்தேன் அப்படின்னு குட்டி தியா க்யூட்டாக சொல்ல, சரி நான் போய் பார்க்குறேன், நீ தியா பாப்பாவை கூட்டிகிட்டு கீழே போ சரியா, அப்புறம் இங்கே மேலெல்லாம் வரக்கூடாது, யாரையாவது கூட்டிகிட்டு தான் வரணும், தனியாக வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல, சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களும் கீழே போனாங்க. பாப்பா சாப்பாடு தயாராக இருக்குது, போய் ஏதாவது சாப்பிடுங்க அம்மா கிட்ட கேட்டு அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க மாமான்னு தியா சொல்ல, சரிங்கப்பான்னு சஞ்சீவ் சொன்னான். அதுக்கப்புறமா கீழே போய் பார்த்தாங்க. அப்போது சஞ்சீவ் கிட்ட போய், அம்மா சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு 2 பேரும் ஒரே டைமில் ஒரே ஃபோர்ஸில் கேட்க, ஒரு கிளாஸ் விஷம் இருக்குது அப்படின்னு ஸ்ரீ அப்புறம் ராதா சொன்னாங்க. அதை நீயே சாப்பிடு, எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்ல, ஓ நல்ல சாப்பாடு வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, என்ன இருக்கோ கொடு, எப்படியும் நாங்கள் கேட்குறத நீ செஞ்சு தர போகிறது கிடையாது, இருக்கிறத கொடு அப்படின்னு சொன்னான். உடனே அம்மா, குழந்தைங்களை பார்த்து என்னம்மா சொல்கிற, இருங்க பாப்பா, பாட்டி உனக்கு சமைச்சு தரேன் சரியா, போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல, பாட்டினா பாட்டி தான், எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க, பிடிச்சதை தருவாங்க, உங்கள் 2 பேரை போல இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட 2 பேரும் முகத்துக்கு முகம் பார்த்துட்டு சிரித்தாங்க. மறுபுறம் கதவு தட்டிக்கிட்டே, கெவின் கதவு தர அப்படின்னு பாரதி கத்துனான். இந்த சவுண்டை கேட்டு நாங்கள் எல்லாருமே மேலே போய் பார்த்தோம். நாங்கள் எல்லாருமே கதவை தட்டி பார்த்தோம், ஆனால் அவன் திறக்கலை. நாங்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போனோம், அதனால் கதவை உடைக்க ஆரம்பித்தோம். கதவை உடைச்சி உள்ளே போனால் நாங்கள் எல்லாருமே நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்தது. எல்லாரும் பயங்கரமாக ஷாக். இங்கே ஸ்ரீ, சுவாதி அப்புறம் ராதா 3 பேரும் சேர்ந்து எங்கள் 5 பேரையும் சேர்த்து வைக்கிறது எப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்குள்ளே என்ன சண்டை ஆக்சுவலி அவங்களுக்கே தெரியாது, ஆனால் சேர்த்து வைக்கிறத பற்றி ரொம்ப சின்சியராக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், அவங்க 5 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, எவ்வளோ அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்காம தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. அதுலேயும் பாரதி எப்போ பாரு ஏதாச்சும் செஞ்சு எல்லார்கிட்டேயும் மொக்க வாங்குவான், இப்போ அவனும் அமைதியாயிட்டான், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே அவன் கயிறை கழுத்தில் சுற்றிக்கிட்டு மேலே தொங்கிக்கிட்டு இருந்தான், அதாவது தூக்கு மாட்டிக்கிட்டான். நாங்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டோம். அவனை கீழே கஷ்டப்பட்டு இறக்கினோம். நான் அவன் காலை பிடிச்சிருக்க கழுத்தில் இருக்க கயிறை பாரதி மேலேருந்து எடுத்து விட்டான். நாங்கள் 2 பேருமே கீழே டொம்முன்னு வந்து விழுந்தோம். அவனுக்கு கழுத்தில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டது. இந்த கயிறு நல்லாவே இறுகி இருந்தது, அதை கட் பண்ணி நாங்கள் எடுத்தோம்.
அதுக்கப்புறமா பாரதி கிட்ட சொல்லி ஒரு டாக்டரை நாங்கள் வர சொல்லியிருந்தோம். அவருக்கு மருந்து போட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டாங்க. அவரை ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டேன். தனியாக நின்று கதறி கதறி அழுதேன். ஏன்னா நான் அவன்கிட்ட சண்டை போடணும்னுலாம் சண்டை போடலை. நான் அவன்கிட்ட சண்டை போட்டதுக்கு காரணமே அவன் என்கிட்டேருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா அவன் உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து வர போகுது, அதுவும் என்னால். அப்படி வந்துடக்கூடாதேங்கிறதுக்காக தான் நான் அவன்கிட்ட சண்டை போட்டேன். அதை இப்போ என்னால் யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன். ஸோ அவனுக்கு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கில்ட்டாக இருந்தது. என் கஷ்டத்தை யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, கதறவும் முடியல. ஒரு இடத்துல தனியாக போய் கஷ்டப்பட்டேன். ஆனால் பாரதிக்கு மட்டும் தெரியும், இது ஏதோ ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. நான் காரணம் இல்லாமல் சண்டை போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் ரொம்பவே நம்பினான். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட வந்து திரும்பி திரும்பி என்ன ஆச்சு, ஏன் சண்டை போட்டேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் நான் அவன்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலை, சொல்லவும் முடியலை. உள்ள அழுதுகிட்டு வெளியில் கோபத்தோட முகமாக வச்சுக்கிட்டு நான் இருந்தேன். சொல்லப்போனால் இத்தனை வருஷமாக பழகின ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. கெவின் இப்படி பண்ணதுனால பாரதி ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டான். கெவின் எதுவுமே பேசலை. பாரதி ரொம்ப கோபமாக, என்னடா நினச்சிட்டு இருக்க? அவள் சண்டை போட்டா உடனே தூக்கு மாட்டி செத்துருவியா? ஏன்டா இப்படியெல்லாம் யாரும் பண்ணுறீங்க? கண்டிப்பாக அவன் எந்த காரம் இல்லாமல் அவனை அடிச்சிருக்க மாட்டான். நீ ஏதாவது பண்ணியிருப்ப, அதனால தான் அவன் அடிச்சிருப்பான். ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான். பாரதியோட கத்தலை பார்த்து குழந்தைங்க பயப்பட ஆரம்பிச்சுது. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? குழந்தை பயப்படுதுல, அமைதியாக பேசு அப்படின்னு ஸ்ரீமலர் சொன்னாங்க. அதாவது பாரதியோட ஒய்ஃப். நீ வாயை மூடு அப்படின்னு ரொம்ப கோபமாக சொன்னான். இது வரைக்கும் பாரதியை நாங்கள் ரொம்ப ஃபன்னாக பார்த்துருக்கோம். இவ்வளோ கோபமாக பார்த்ததே இல்லை. முதல் தடவை பாரதி கோவப்பட்டு நாங்கள் பார்த்தோம். தொடரும்.